श्रीशैले दयावात्रं देवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोथनं सर्वार्थं श्रीषडहोपवाग्भयं सकस्ससाघोनिषत्समागमं நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்து, ஆறாம் பதிகம், நான்காம் பாசுரம். இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஆறாம் பதிகம், ஐந்தாம் பாசுரம். கொள்கை கொளாமை இலாதான் என் களிராக மிலாதான் வில்கை வில்லாமை விரும்பி உள்களந்தார்கோரமுதே. கொள்கை கொளாமை இலாதான் எண்கள் இராகம் இலாதான் வில்கை வில்லாமை விரும்பி உள்களந்தார்க்கு ஓர் அமுதே. கொள்கை குணம் பார்த்து கொள்ளுதலும், கொளாமை குணம் இல்லாமை பார்த்து தள்ளுதலும், இலாதான் இல்லாதவனாய் எண்கள் கைவிடுகைக்கு அடியான மனகழ்ச்சியும், இராகம் கைக்கொள்ளுதலுக்கு அடியான ஆசையும், இலாதான் இல்லாதவனாய் வில்கை வேறு பயன் கொண்டு விலகிப் போவதையும், வில்லாமை தன்னையே விரும்பி விடாதிருப்பதையும் விரும்பி எதிர்பார்த்து உள்கலந்தார்க்கு தன்னில் கலந்தவர்க்கு ஓர் அமுது ஒப்பற்ற அமுதமாய் இருப்பான் என்கின்றார் ஆழ்வார். முன்பு ஈடும் எடுப்பும் இல் ஈசன் என்றார் ஆழ்வார். அதுதான் இங்கே கொள்கை கொலாமை என்று பேசப்படுகிறது. ஒருவனிடம் உள்ள குணங்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவனிடம் உள்ள குணங்கள் இல்லை என்று அவனை ஏற்காமல் தள்ளுதல் ஆகிய தன்மைகள் இல்லாதவன் சர்வேஸ்வரன். கைவிடுதல் என்பதற்கு காரணமான வெறுப்பு, ஏற்றுக்கொள்வதற்கு காரணமான விருப்பு ஆகிய இரண்டும் இல்லாதவன் எம்பெருமான். ஒருதரை சாய்தல் அவனிடம் இல்லை. அதுபோலவே தன்னை சாராதவர்களை இழிப்பதும் பழிப்பதும் செய்யான் எம்பெருமான். அதற்காக தன்னை சரணடைந்தவர்கள் மீது அளவுக்கு மீறிய ஆசையும் கொள்ளாதவன் எம்பெருமான். புகழவும் செய்வான். மற்ற பலன்களை அடைய வேண்டும் என்று எண்ணி தன்னை விட்டு அகன்று செல்லுதல் என்பதையும், எந்த பலனையும் எதிர்பாராமல் தன்னை மட்டுமே எண்ணியபடி தன்னை விடாமல் இருத்தல் என்பதையும் ஆராய்ந்து தன்னுள் கலந்தவர்க்கு அமிர்தம் போன்று உள்ளான் எம்பெருமான் என்கின்றார் ஆழ்வார். அவன் பரிசோதிப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தன்னை வணங்குபவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அதாவது ஏதோ ஒரு பயனுக்காக மட்டுமே வணங்குகின்றானா? அப்படி வணங்கிவிட்டு விலகிப் போய் விடுவானா? அல்லது எந்த பயனையும் எதிர்பாராமல் நம்மையே தஞ்சம் என்று வந்தடைந்து நம்மை விட்டு ஒருபோதும் விலகிப் போகாமல் இருப்பானா என்பது மட்டுமே எம்பெருமான் ஆராய்ந்து பார்ப்பான் என்கின்றார் ஆழ்வார். எம்பெருமானைத் தவிர்த்து மற்ற அற்ப பலன்களை விரும்பாமல் அவனையே பரமபோக்கிய வஸ்துவாக கொண்டு அவனையே ஆசைப்படுவதை அனன்ய போகத்துவம் என்று பூர்வாச்சாரியர்கள் கூறுவர்.
இப்படிப்பட்டவர்கள் குறித்து அவன் அமுதமாயிருக்கிறான் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். அதாவது தன்னோடு உள்ளம் கலந்து மெய்யுருகி நிற்பவர்களுக்கு அவன் கிடைத்தற்கரிய இனிய அமுதம் போன்றவனாவான். காரியம் யாவினும் கைகொடுப்பான் அவன் என்கின்றார். இந்த மனிதன் தன்னுடைய பிறவி, செயல்கள் மற்றும் ஞானம் ஆகியவற்றால் மிகவும் உயர்ந்தவனாக உள்ளான். ஆகவே நம்முடைய அந்தரங்கமான கைங்கரியத்துக்கு இவனை ஏற்றுக்கொள்வோம். அந்த மனிதன் இவற்றால் தாழ்ந்தவனாக உள்ளான். ஆகவே அவனை நம்முடைய புறத்தொழில்கள் செய்யும்படி வைத்துக்கொள்வோம் என்பதான ஏற்றத்தாழ்வு இல்லாதவன் எம்பெருமான். அதாவது அடியவர்களில் ஏற்றத்தாழ்வு பாராமல் ஆசையுடையவர்கள் எல்லோரையும் அடிமைப்படுத்தி கொள்ளும் இயல்பினன் எம்பெருமான். தன்னில் கலந்தவர்களுக்கு இரண்டாவது வேறொரு அமுதம் உண்டு என்று கூற இயலாதபடி ஒப்பற்ற அமுதமாய் இருப்பான் எம்பெருமான் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தில் நமக்கு அருளி செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இந்த காணொளியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.